ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ் குவைத்திலேருந்து. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த சில 2 நாட்களாக என்ன நடந்துட்டு இருக்குது, இப்போ அங்கே என்ன நிலமை அப்படிங்கிற மிக முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். குவைத்தில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒரு தகவல். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நேற்று ஜூன் 3, 2026 அன்று குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் எதிர்பாராத ஒரு தாக்குதல் நடந்துச்சு. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக குவைத்தோட வான்வெளியை சிவில் ஏவியேஷன் தற்காலிகமாக முழுமையாக மூடி வச்சுருந்தாங்க. எல்லா விமான சேவைகளையும் அதிரடியாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதனால் ஏர்போர்ட்டில் பயணிகள் எல்லாரும் பயங்கரமாக காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அண்மை தகவல் என்னன்னா, பாதுகாப்பு சோதனைகள் எல்லாமே முழுமையாக முடிவடைஞ்சதை அடுத்து குவைத் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் தங்களோட செயல்பாடுகளை தொடங்கியிருக்கு. ஆனால் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதலாவதாக, குவைத் ஏர்வேஸ் தங்களோட விமான சேவைகளை டெர்மினல் 4 வழியாக மீண்டும் இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குவைத் ஏர்வேஸோட செயல்பாடுகள் எதுவுமே நிற்கவே இல்லை. ஜசீரா ஏர்வேஸோட செயல்பாடுகள் ஒரு நாள் நிற்கப்பட்டிருந்து, அடுத்தபடியாக ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனமும் தங்களோட பிரத்யேக டெர்மினல் 5 விமானங்களை மீண்டும் இயக்க தொடங்கியிருக்காங்க. இதை பற்றி ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி CEO பரதான் பசுபதி அவர்கள் பேசும்போது, நேற்று காலையில் நடந்த இந்த சம்பவத்தால் நாங்கள் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்கிறோம். சிவில் ஏவியேஷன் மற்றும் அதிகாரிகளோடு இணைந்து முழுமையான பாதுகாப்பு ஆய்வுகளை முடித்த பிறகுதான் இப்போ நாங்கள் விமான சேவைகளை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு பயணிகளுக்கு முழு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இந்த தாக்குதலில் டெர்மினல் 1 பலத்த சேதமடைஞ்சிருக்கு. இதனால் டெர்மினல் 1 இப்போதைக்கு முழுமையாக மூடி வச்சிருக்காங்க. அங்கே தொழில்நுட்ப குழுவினர் சீரமைப்பு மற்றும் பழுதுபார்க்கும் பணிகளை தீவிரமாக பார்த்துட்டு இருக்கிறதால மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் டெர்மினல் 1 இயங்காது, அது மூடப்பட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திடீர் ஏர்போர்ட் மூடல் மற்றும் ஃப்ளைட் கேன்சலால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு குவைத் ஏர்வேஸ் ஒரு நல்ல சலுகையை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த பாதிப்பால் தங்களோட பயண தேதியை மாற்றும், அதாவது ரீஷெடியூல் செய்யும் பயணிகளுக்கு எந்தவிதமான கூடுதல் கட்டணமும் கிடையாது என்று அறிவிச்சிருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வேறு மற்ற அரபு விமானங்களில் புக்கிங் பண்ண எங்களுக்கும் ரீஷெடியூல் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி எந்த தகவலுமே இதுவரைக்கும் வரல. குவைத் ஏர்வேஸ் மட்டுமே இந்த தகவலை அறிவிச்சிருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏதேனும் டெர்மினல் 4 and 5 இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படி ஒரு நியூஸ் நிறையவே பரவிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு எந்த அஃபிஷியல் நியூஸும் வெளியில் வரலை. இப்போதைக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரலை. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். என் கூட என் கம்பெனியில் வேலை பார்க்குற 3 பேர் கூட இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுதா இல்லைனா என்ன எப்படின்னு நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்புறமா குவைத் ஏர்வேஸில் புக் பண்ணியிருக்கிறவங்க எந்த பதற்றமும் பயமும் அடைய வேண்டாம். நேற்று ஈவினிங் கூட நான் 3 ஃப்ளைட் பறந்ததை பார்த்தேன். 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் எல்லாம் சரியாகி டெர்மினல் 1 வரைக்கும் ஓப்பன் ஆகி இந்தியாவுக்கு கம்மி பட்ஜெட்டில் போகிற அளவுக்கு எல்லாமே சரியாகி வந்துச்சு. ஆனால் இப்போது மறுபடியும் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு யாரும் வருத்தப்படாதுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நம்புங்க.
சில விமானங்கள் தாமதமாகவோ அல்லது ரத்து செய்யப்படவோ இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இன்னைக்கோ இல்லை அடுத்த சில நாட்களிலோ குவைத்திலிருந்து இந்தியாவுக்கோ இல்லை வேறு எங்கேயோ பயணம் செய்ய டிக்கெட் புக் பண்ணியிருந்தா ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத அந்தந்த விமான நிறுவனங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு புறப்படுங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் நண்பர்கள் அல்லது அவசரமாக சொந்த ஊருக்கு பயணம் செய்ய காத்திருக்கும் பயணிகளுக்கு இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.